முதல் சில நாட்கள்ல பால் ஏன் கம்மியா இருக்கு? எப்போ அதிகமாகும்? குழந்தை பிறந்த முதல் 2 நாள்ல பால் வடியலன்னு கவலைப்படுறீங்களா? ஐயோ! பாப்பா வயிறு காயுதேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா, பொறந்த குழந்தையோட வயிறு இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் இருக்கும். அதுக்கு நீங்க குடுக்குற அந்த சில சொட்டு பாலே தாராளம். பிரசவம் முடிஞ்ச உடனே வர்ற அந்த மஞ்சள் நிற கெட்டியான பாலுக்கு சீம்பால் அல்லது கொலாஸ்ட்ரம்னு பேரு. இது கம்மியா தான் சுரக்கும். ஆனா, இதுல தான் குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி முழுசா இருக்கு. இதுதான் குழந்தையோட முதல் தடுப்பூசி. குழந்தை பிறந்து 3லிருந்து 5 நாட்களுக்கு அப்புறம் தான் உங்க உடம்புல ஹார்மோன் மாறி வெள்ளை நிறத்துல பால் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். பால் எப்போ அதிகமாகும் தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு குழந்தைய அடிக்கடி மார்போடு அணைச்சு பால் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு சுரப்பு வேகமா அதிகரிக்கும். ஆரம்பத்துல பால் கம்மியா இருக்கிறது இயற்கை தான். அதனால பயந்து போய் ஃபார்முலா மில்க் குடுத்துடாதீங்க. நீங்க நல்லா சத்தான உணவு சாப்பிட்டு ரிலாக்ஸா இருங்க. இயற்கை உங்களை ஏமாற்றாது. உங்க உடம்பு மேல நம்பிக்கை வைங்க தோழி. இந்த முக்கியமான விழிப்புணர்வு வீடியோவை கர்ப்பிணிகளுக்கும், புது அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.